இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து ரெஸ்ட் ஏபின்னா என்ன? ரெஸ்ட் ஏபி எப்படி கிரியேட் பண்றது? அதுல எதெல்லாம் கவர் ஆகும்? என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல வந்து மங்கூஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மங்கூஸோட பர்பஸ் என்ன? ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. அதுக்காக நான் மங்கூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் தனியா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல மங்கூஸ் ஓட இமேஜ் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் மங்கூஸ்ன்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் மங்கூஸ்? மங்கூஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம யூஸ் பண்ற டிபி இருக்கு இல்லையா? மாங்கோ டிபி, NoSQL, மாங்கோ டிபி இதோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். அதுதான் வந்து மங்கூஸ். மங்கூஸ் வந்து மாங்கோ டிபியோட ஓடிஎம் சொல்லுவாங்க. ஓடிஎம் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் டேட்டா மாடலிங் அப்படிங்கிற லைப்ரரி தான். ஓகே. இந்த மங்கூஸ் வந்து மாங்கோ டிபிக்கும் நோட் ஜேஎஸ்க்கும் இன்டராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதோட ஹெல்ப் வந்து என்னன்னு சொன்னா ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ணுது. டிஃபைன் மீன்ஸ் டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீமா ஃபோல்டர், மாடல் ஃபோல்டர்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த மாடல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும், நேம்னா என்ன, எந்த டைப்ல வந்து ஸ்டோர் ஆகணும், ஸ்ட்ரிங்கா இருக்கணுமா இல்லை ரெக்யூரா இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் டைப் பண்றதுக்கு டிஃபைன் பண்றதுக்கு அதோட மங்கூஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து ஆட் வேலிடேஷன் பண்றதுக்கு. அதாவது வேலிடேஷன் சொன்ன என்னன்னு சொன்னா இமெயில் சொன்னா இமெயில் டைப்ல தான் இருக்கணும். அது வந்து சிம்பல்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி வேலிடேட்டா தான் இருக்கணும்ன்ற மாதிரி வேலிடேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து கொயரியை வச்சு ஹெல்ப் பண்றது. கொயரி வச்சு ஹெல்ப் பண்றது மீன்ஸ் ஒரு கொயரி கொடுத்தோம்னு சொன்னா அது கலெக்ஷன்ல இருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாப்புலேட் பண்றதுக்கு ஹேண்டில் ரெஸ்பான்சிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் சொன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டால இருந்து பர்டிகுலர் கலெக்ஷன்ல இருந்து பாப்புலேட் பண்ணி ஒரு டேட்டாவை மட்டும் ரிமூவ் பண்றது, அதை எடுக்கிறது, ஃபெச் பண்றது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து மிடில் வேரை மேனேஜ் பண்றதுக்கு ஹூக்ஸோட ஃப்ரண்ட் எண்ட்ல ஹூக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட மிடில் வேரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வீடியோ தான். அதுக்கு ஒரு ஸ்கீமா schema.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் மங்கூஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். const mongoose equal to require mongoose சொல்லிட்டு அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து const user schema கிரியேட் பண்ணிக்கலாம். new mongoose.schema. parentheses போட்டு curly bracesக்குள்ள டிஃபைன் பண்றோம். இப்போ வந்து நேம் கொடுக்குறோம். நேம் வந்து இது வந்து எப்படி டிஃபைன் பண்றதுன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா நேம் கேர்லி பிரேசஸ் கொடுத்து அதுக்குள்ள இந்த நேம் வந்து ஸ்ட்ரிங் டைப்ல தான் வரணும். இது வந்து ரெக்வயரா இருக்கணும். எல்லா இதுலயுமே எல்லா வேலிடேஷனுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்றது தான் இந்த ஸ்கீமா வேலிடேஷன் சொல்றது. ஓகேங்களா? டைப்பு கோலன் ஸ்ட்ரிங்னு கொடுத்தோம் சொன்னா இந்த டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங்கை விட வேற ஏதாவது மெத்தட்ல நம்பரோ இல்லை பூலியனோ கொடுத்தோம் சொன்னா இதை அக்செப்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ரெக்வயர்ட் ட்ரூன்னு சொல்லி கொடுத்தோம் சொன்னா சப்போஸ் நம்ம அந்த ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல வந்து நேம் வந்து கொடுக்கலன்னு சொன்னா அந்த டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணாது பேக்எண்ட். இந்த ஃபீல்டு வந்து நேம் ஃபீல்டு வந்து கண்டிப்பா வேணுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு எரர் காமிக்கும். அதுக்காக தான் இந்த ரெக்வயர் ட்ரூ. இப்படித்தான் வந்து ஸ்கீமா வந்து டிஃபைன் பண்ணுது. இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னா யூசர்ஸ் ஈக்குவல் வச்சுக்கலாம். mongoose டாட் ஸ்கீமா சாரி மாடல் ஃபோல்டர் இல்லையா, மாடல் இங்க வந்து யூசர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் வச்சுக்கிறோம். இந்த யூசர் வந்து எதுக்குன்னு சொன்னா இதுதான் டேட்டா பேஸ்ல வந்து இந்த நேம்ல தான் அந்த நம்மளோட கலெக்ஷன் எல்லாம் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் யூசர் ஸ்கீமா. அவ்வளோதான், எக்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு. இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் சொல்லி பண்ணிக்கலாம்.
module dot exports equal to user. இவ்வளவுதான் ஸ்கீமா. இந்த ஸ்கீமாவை டிஃபைன் பண்றதுக்கு இந்த மங்கூஸ் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன். வேலிடேஷன் சொன்னா எப்படின்னு சொன்னா நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைப் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மினிமம் லென்த் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கொடுக்குறது. இருங்க நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, மினிமம் லென்த்து ஒரு 5 லெட்டர்ஸ் தான் வேணும். 5 லெட்டர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து எரர் காமிக்கும். அடுத்து மேக்ஸிமம் லென்த்து இதெல்லாம் கொடுக்கலாம். ஒரு 10, மேக்ஸிமம் 10ஆக இருக்கணும், மினிமம் 5ஆக இருக்கணும். 5ஐ விட கம்மியாக இருந்தாலும் எரர் வரும், 10க்கு மேலே போனாலும் எரர் வரும். இந்த மாதிரி தான் அது வேலிடேஷன் எரர் கொடுக்குறது. இல்லைன்னு சொன்னால் யூனிக்யூன்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து யூனிக்யூவாக இருக்கணும், மற்றவங்க யூஸ் பண்ண நேமே அதே நேமே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்குறது. இது வந்து ட்ரூ. இதுதான் வேலிடேஷன் சொல்லுவாங்க. ஸ்கீமா வேலிடேஷனுக்கு வந்து மங்கூஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கொயரி ஹெல்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். கொயரி ஹெல்பர்ஸ் ஓகே. இந்த யூசர் ஸ்கீமாஸ் வச்சுக்கலாம். இதுக்குமே கான்ஸ்ட் யூசர் ஸ்கீமாஸ் ஈக்குவல் டு இது வந்து அந்த மெத்தட்ல வராது. டாட் கொயரி டாட் பை நேம், இது வந்து கொயரி மெத்தட் இல்லையா, அதனால QUERY கொயரி டாட் பை நேம் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அங்கே ஒரு நேம் கொடுத்துக்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கேர்லி பிரைசஸ். இங்கே வந்து ஒரு எரர் வருது, என்னன்னு சொன்னால் குவேரிக்கு வந்து கேப்ஸ் போட்டுருவோம். கேப்ஸ் லெட்டர் கிடையாது, ஸ்மால் லெட்டர் தான். ஓகே, பை நேம் வந்து நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம். ரிட்டர்ன் திஸ் டாட் வேர்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு, அதை வந்து கால் பண்ணுறோம். திஸ் டாட் வேர், வேரில் பேரந்தசிஸ் கேர்லி பிரேசஸ் போட்டு நேம் கோலன் நியூ ரெஜெக்ட்ஸ் கொடுக்கணும். REGEXP ரெஜெக்ட்ஸ் வந்து இது வந்து கேமல் கேஸாக தான் யூஸ் பண்ணணும். அதில் வந்து நேம் கமா ஐ கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து const user is equal to await user dot find one by name சொல்லிட்டு நேமை வச்சு தான் இந்த மெத்தடை வந்து இது பண்ண போகிறோம், டிஃபைன் பண்ண போகிறோம். இது வந்து அன்கமெண்ட் பண்ணுறோம். கமெண்ட் பண்ணிட்டு யூஸ் ஸ்கீமா வைக்கிறோம். ஓகே, கான்ஸ்ட் ஓகே. இந்த எரர் வர்றது வந்து நம்ம வந்து இங்கே டிபி கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணாதான் இந்த எரர் வரும். நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் மட்டும் பார்க்க போகிறோம். அதனால் டிபிக்கு வந்து நம்ம போக போகிறதில்ல. இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜான்ங்கிற பேரில் எடுத்துக்கலாம். யூசர் ஈக்குவல் டு அவைட் யூசர் டாட் ஃபைன் பை ஃபைன் கொடுத்து பை நேம் கொடுக்குறோம். யூசர் டாட் ஃபைண்ட் பேரந்தசிஸ் கொடுத்து டாட் பை நேம்.
இதுதான் சின்டாக்ஸ். இப்படித்தான் பண்ணணும். இதில் வந்து கோலன் வந்து ஜான்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ஜானுங்கிற நேமத்தை நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக தான். ஓகே, இந்த யூசர் வந்து இந்த யூசர் வந்து இந்த யூசர் தான். அது வந்து தப்பாக இருக்கிறதுனால எரர் வருது. யூசர் ஓகே. ஆப்ரேட்டிங் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு. ஓகே, இது கேமல் கிளாஸாக போடணும். ஓகே, அவ்வளோதான். இந்த மெத்தேடில் தான் query helpers வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து இதுக்காக நம்ம ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஹூக்ஸ் இதுக்கும் யூசர் ஸ்கீமான்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்ம யூசர் ஸ்கீமா தான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. யூசர் ஸ்கீமா டாட் ப்ரீங்கிறது அது சிண்டெக்ஸோடது. கோலன் சேவ் கோட்ஸுக்குள்ளே தான் சேவ் போடணும். கமா ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஃபங்க்ஷன் பேராண்டிசிஸ்க்குள்ள நெக்ஸ்ட் ஒரு டிவைசஸ் போட்டு அதுக்குள்ள ஒரு கன்சோல் ஒன்று லாக் பண்ணிக்கலாம். அதில் சேவிங் யூசர்ஸ்னு சொல்லி கொடுத்தோம் சொன்னால் அதில் இருக்கிற அதாவது சேவ் பண்ணியிருக்க யூசர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். சேவிங் யூசர்ஸ் 3 டாட் வைக்கணும். 3 டாட் வைக்கணும் சும்மா. சரி, ஓகே, அது கூட வேணாம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கால் பண்ணணும். நெக்ஸ்ட் தான் நம்ம ஃபங்க்ஷனோட நேமு. அந்த நேமை வந்து கால் பண்ணிட்டோம் சொன்னால் இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த ஹூக்ஸ்க்கெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுறது, எப்படி டிஃபைன் பண்ணுறது சொல்லிட்டு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாப்புலேட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து போகலாம். பாப்புலேட் கான்ஸ்ட் போஸ்ட் ஸ்கீமான்னு வச்சுக்கலாம். போஸ்ட் ஸ்கீமா சீக்வல் டு நியூ மங்கஸ் டாட் ஸ்கீமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமாவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கீமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு பேராண்டிசிஸ் போட்டு கேர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ள ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்குறோம். டைட்டில் கோலன் ஸ்ட்ரிங்னு மட்டும் கொடுக்கலாம். இது வந்து டேரக்ட் ஸ்ட்ரிங்கு டேரெக்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் லைனில் வந்து ஆத்தர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வச்சுக்கலாம். THOR AUTHOR ஆத்தர் கரெக்டாக சொல்லுங்க. ஓகே, கேர்லி பிரேசஸ் போட்டு இதோட டைப் வந்து எப்படின்னு சொன்னால் டைப் கோலன் மங்கூஸ் டாட் ஸ்கீமா டாட் டைப் ஸ்டார்ட்னு சொல்லி போட போகிறோம். என்னன்னு சொன்னால் எங்க வச்சோம் ஸ்டார்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஐடி ஆப்ஜெக்ட் ஐடின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து என்னன்னு சொன்னால் மங்கூஸில் இருக்கிற ஸ்கீமா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த ஸ்கீமாவோட டைப்பை பொறுத்து ஓகே டைப்பை பொறுத்து ஆப்ஜெக்ட் ஐடியா மாறும். அவ்வளோதான். இது வந்து கேமல் கேஸில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெஃப்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து யூசர்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு ஸ்கீமா. இந்த ஸ்கீமாவில் இருக்கிற யூசருக்கு அந்த அந்த யூசர் கலெக்ஷனில் வந்து இங்கே வந்து டேட்டா வரும். அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ். இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் எப்பயும் போல சேம் மெத்தட் தான். கான்ஸ்ட் யூசர் சீக்வல்னு சொல்லிட்டு போஸ்ட் சீக்வல்னு வச்சு அது இங்கே வந்து யூசரோடது இங்கே வந்து போஸ்டோடது. அதனால் போஸ்ட் சீக்வல் டு மங்கூஸ் டாட் மாடல் டாட் போஸ்ட் ஸ்கீமான்னு வச்சுக்கலாம். அதே இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து ஃபைன் மெத்தட் வச்சு இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை, இது வந்து பாப்புலேட் பண்ணுறது இல்லையா. அதுக்காக
இந்த போஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணி அந்த போஸ்ட்டுக்குள்ள போய் ஃபைண்ட் பண்றோம். ஒரு ஆத்தர்ங்கிற ஒரு ஃபீல்ட மட்டும் ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறது தான் இது பாப்புலேட் மெத்தட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மங்கூஸோட ஃபீச்சர்ஸ் சொல்லி பார்த்தா அக்ரிகேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் ஃபீச்சர்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு போட்டுக்கலாம். சாரி, ஃபைல் டெலிட் ஆயிடுச்சு. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஃபீச்சர் டாட் ஜேஎஸ்ன்னு போட்டுக்கலாம். ஃபீச்சர் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அக்ரிகேட் கிடையாது, அக்ரிகேஷன். ஓகே, அக்ரிகேஷன். இந்த மெத்தட்ல வந்து ஃபைண்டுன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஃபைண்ட் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் சொன்னா, டிபியோட டிபியில இருந்து ஒரு டேட்டாவை வந்து ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு டேட்டான்னு இல்லை, ஃபைண்ட் ஒன் கொடுத்தா ஒரு டேட்டா மட்டும் ஃபைண்ட் பண்ணலாம். மல்டிபிள் டேட்டா கொடுத்தோம் சொன்னா ஃபைண்ட் கொடுத்து பேராந்தசிஸ் மட்டும் கொடுத்தோம் சொன்னா அதில் உள்ள அந்த டிபி கலெக்ஷன்ல உள்ள எல்லா டேட்டாவும் வரும். நெக்ஸ்ட் வந்து மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மேட்ச் மெத்தடை வச்சு என்ன பண்ணலாம் சொன்னா, என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ, அதாவது எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ வந்து டிபியில் வந்து ஒரே சேம் நேம்ல சரி ஓகே, ஒரு அரே ஒன்று இருக்கு. அரேயில் நேம் ஜான் சொல்லி ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் ஏஜ் ஒரு 30 இருக்கு. நெக்ஸ்ட் சிட்டி வந்து சிட்டிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே, நேம் யூஸ் ஆகுது, யூசர் நேம் சொல்லி வச்சுக்கலாம். சரி அரே இல்லை, ஆப்ஜெக்ட். யூசர்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் நேமு. இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இதே மாதிரி இது ஒரு தனியாரியா இருக்கணும். Okay. இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா சேம் நேம்ல இருக்கு. இதை வந்து நம்ம மேட்ச் மெத்தட் வச்சு சிட்டி மட்டும் வேணும், சிட்டி இப்போ யூஎஸ்சி கொடுத்துக்கலாம். இது இந்தியான்னு கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து சிட்டியில சேமா இருக்கிற சிட்டி, அதாவது இப்போ நேம் எல்லாமே ஜான் தான் இருக்கு, ஏஜும் 30 தான், எல்லாமே சேம் தான் இருக்கு 3 ஃபீல்டில். இப்போ சேமா இருக்கிற டேட்டாவும் சரி, வேல்யூவும் சரி, கீயும் வேல்யூவும் வந்து சேமா இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுக்கிறதுக்கு மேட்ச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து எப்படி யூஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு சொன்னா, டிபி நேம், நம்ம கலெக்ஷனோட டிபி நேமையும், அதாவது டேட்டாபேஸ் நேமையும் அந்த கலெக்ஷனோட நேமையும் போட்டு டாட் அக்ரிகேட் சொல்லி கொடுத்து, அப்புறம் இந்த யூசரோட அதாவது என்ன கீ கொடுக்குறோமோ, அதாவது இப்போ நேம் சொல்லி கொடுத்தோம் சொன்னா நேம்ல சேமா இருக்கிற டேட்டாவோட கலெக்ஷன் எல்லாம் வரும். அதுக்கு தான் அந்த மேட்ச் மெத்தட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து குரூப் மெத்தட் பார்க்கலாம். குரூப் குரூப் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா, சிமிலரா இருக்கும் இல்லையா, அதாவது சேம் டேட்டா எல்லாத்தையும் ஒரே இதாக ஒரே கலெக்ஷன்ல எடுக்க ஃபெச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் டைப்பா, இப்போ இதே இதே ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஒரே நேம்ல இருக்கு இல்லையா, நேமு ஏஜ் சிட்டி, நேமு ஏஜ் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, ஒரே கீ ஒரே வேல்யூ இருக்கிறத அப்படியே குரூப்பா எடுத்து நமக்கு வந்து கெட் பண்ணி காமிக்கும். இல்லைன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா மட்டும் கெட் பண்ண சொன்னாலும் குரூப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம்.
இப்போ வந்து சிட்டி வந்தா சிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 3லயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. இப்போ இந்தியா, நியூயார்க், யுஎஸ்ஏன்னு இருக்கா? இத வந்து ஒவ்வொன்னையும் அப்படியே சிமிலரா ஒண்ணா கன்வெர்ட் பண்ணி ஒரு குரூப்பா வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். அதுக்கு தான் அந்த குரூப் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து அ இதே ஒரு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஏஜ் வந்து 30ல உள்ள பர்சன் எல்லாத்தையும் எடுக்கிறது தான். இல்ல இந்த சிட்டில யுஎஸ்ஏங்கிற சிட்டில இருக்க யூசர்ஸ் எல்லாம் ஹெட் பண்றது. இந்த மாதிரி பண்றது தான் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ட் மெத்தட். சார்ட் மெத்தட் வந்து எப்படின்னு சொன்னா ஸ்மால் டு பிக், அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது, இல்ல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வருது அப்படி இருக்கும் இல்லையா? நம்ம டெஸ்க்டாப்ல எல்லாம் பார்த்திருப்போம். ரைட் கிளிக் கொடுத்து அதை வந்து எப்படி அசெம்பிள் பண்ணணும், அதாவது டேட் வாரியா பண்ணுவாங்க, டேட் வைஸா பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னா அதோட அந்த சைஸ் வாரியா, இந்த ஃபைலோட சைஸ் வாரியா பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து அசெண்டிங் டிசெண்டிங் சொல்லுவாங்க. ஸ்மால்ல இருந்து பிக் போகணும்னு சொன்னா, அதாவது 1 டு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1ல இருந்து ஓகே இண்டெக்ஸ் வேல்யூ 1ல இருந்து ஒரு 10, 11 அந்த மாதிரி போச்சுன்னு சொன்னா இது வந்து அசெண்டிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 10ல இருந்து 1 வந்துச்சு சொன்னா டிசெண்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு தான் இதுக்கு தான் ஸ்டார்ட் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. நம்ம கலெக்ஷனோட இந்த ஷார்ட் வேல்யூ இந்த மெத்தடுக்கு ஓகே. இது இந்த கலெக்ஷன்ல வந்து டிபில வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னா, நம்மளோட கலெக்ஷன்ல டேட்டா இருக்கும் இல்லையா? அது இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூல வந்து உனக்கு 1ல இருந்து ஒரு 10க்குள்ள இருக்க டேட்டா மட்டும் எனக்கு கெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஷார்ட் வேல்யூ யூஸ் பண்ணலாம். இல்லையா ரிவர்ஸ்ல வந்து 10ல இருந்து ஒரு 8 வரைக்கும் இருக்க ஒரு 3 வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லிமிட் மெத்தட். லிமிட் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னா, பர்டிகுலர் டேட்டா மட்டும், அதாவது பர்டிகுலர் டேட்டா மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த லிமிட்டோட, அதாவது இந்த அறையில எனக்கு இந்த ஏஜ் வரைக்கும் போதும், இல்ல இந்த சிட்டி வரைக்கும் போதும், எனக்கு இந்த 3 டேட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் கொடுக்கறது தான். லிமிட்டை வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறதுக்காக அந்த லிமிட் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் மெத்தட். ஸ்கிப் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொன்னா, பர்டிகுலர் டேட்டா வந்து அதே சேம் தான். லிமிட்டும் ஸ்கிப்பும் சேமா தான் வரும். இந்த பர்டிகுலர் டேட்டால வந்து எனக்கு இந்த யூசர் நேமும், அதாவது சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கிற இந்த யூசர் நேமும் ஏஜ் மட்டும் வேணும், மற்ற டேட்டாலாம் ஸ்கிப் பண்ணிருங்க, இந்த டேட்டா மட்டும் எனக்கு கெட் பண்ணி கொடுத்தா போதுன்ற மாதிரி இப்போ எடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கிப் மெத்தட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லுக்கப்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. லுக்கப் லுக்கப் மெத்தட் வந்து இந்த லுக்கப் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொன்னா, இதே மாதிரி இப்போ யூசர்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கு. இந்த 2 கலெக்ஷனையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி சிமிலரா இருக்கிற டேட்டாவை மட்டும் ஜாயின் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ணி காமன் வேல்யூ பூரா எடுத்தோம். அதாவது இதுல இருக்கிற காமன் வேல்யூ மட்டும் எடுத்து கன்வெர்ட் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து மேக் பண்ணி கொடுக்கும். அதுதான் லுக்கப் மெத்தட். அதுக்கு தான் லுக்கப் மெத்தட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அவுட் மெத்தட். அவுட் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா, நம்ம கலெக்ஷன்ல இல்லாத சில டேட்டா எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கலெக்ஷன்ல வந்து நேமு, ஏஜ், சிட்டி இருக்கு. ஆனா ஆனா நான் வந்து இவங்களோட இன்னும் ஒரு ஃபீல்டு வந்து நான் அக்சஸ் பண்ண விரும்புறேன். அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்களா, இன்ஆக்டிவா இருக்காங்களான்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து வேணும். நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்றோம். ஆனா இந்த டேட்டால வந்து இல்ல. அப்படின்ற போது இந்த அவுட் மெத்தடை வச்சு யூஸ் பண்ணி அந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் அவுட் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இது எல்லாமே அக்ரிகேஷனுக்குள்ள தான் யூஸ் பண்றோம். இந்த அக்ரிகேஷன் யூஸ் பண்ணும்போது எஸ்கியூஎல் ஆர் நோ எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணி இந்த அக்ரிகேஷனை யூஸ் பண்ணி
மேக்ஸிமம் ஆர் மினிமம் இல்ல ஆவரேஜ் வேல்யூலாம் ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த அக்ரிகேஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு வேல்யூ ஃப்ரமே ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பத்தி பார்க்கலாம்.